இயேசுவே, ஆண்டவரே, என் கொம்பை உயர பண்ணுகிறீர். ஆமென். ஆண்டவரே, என் ரட்சணிய கொம்பை உயர பண்ணுகிறீர். சந்தரி தேக்கந்தரே கந்தரோ கபரபனமா மரபதனே மதவதனலதினி மதவதனலதுனமதனவலதனலனா. என் கொம்பை உயர பண்ணுகிறவரே, ரபனமனதனலனா. ஓ ஷபரப நம 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 லபனமோ. ஆண்டவரே, ஷலகத ரகத 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 ரகபனா. தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. ராதா கத்தரே கேத்தரே லே கேத்தரே ஓஷே கேத்தேனே தி கேத்தரே கேந்தலே காத்தராபா ஊரி கத்தலா கேத்தேனே லேசே கேத்தேனே லேனே. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஆமென். உரபனிமி திமனல ரதியாக்கி தபினி ஷகனி மதனல கதல பனனா மரபன தனலது நியாத்தி கபன்னம நலர துரிபி கபன்னம நமனம ரபனம ரபா ஊரிபினி மீஷம நம 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 ரபலனா. கிருப 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 கிருப. என் தெய்வமே, உங்க கிருபைக்காக, உடைய தயவுக்காக, உடைய நடத்திப்புக்காக ஸ்தோத்திரம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும். ரிக்கந்தர சிக்கத்தக நமதுரபல ரிக்கத்தர நமதுனமதனா. ஆண்டவரே, கொம்பை, என் கொம்பை காண்டாமிருகத்தின் யஸ்தௌரபிதி கபரபான கத்தனமெனோ மரபலதே மரபலனா கபனமனா கபரிபினிமி ஷபனமலபனமரபா மரிபிரிபி கபரப நமதுரிபி கபனம நம 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 ரபனமா. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஆமென். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கொஞ்ச நேரம் நீக்கன் தரம தாக்கன் திரி கத்தரா ஆண்டவரை துதித்து உயர்த்தும்படி ரீத்தா பராந்தன நிதி அந்தல் தமிழ் நிதி நில்லதரா மரபது உருபீஷபன்னமனத்தினி மரபநல்லனா. ஓ, தடைகளை விலக செய்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர், மாற்றத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிற அந்த நல்ல தெய்வத்தை நினைத்து அவரை துதித்து ஆராதிக்கும்படி இந்த 3வது நாள் ஜெபத்தில் 3வது நேர ஜெபம். அதிகாலையில் ஜெபித்தோம், காலை நேரத்தில் ஜெபித்தோம், பிற்பகல் வரை ஜெபித்தோம். இப்பொழுது சாயங்கால நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி வந்திருக்கிற உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அண்ணா தினா லத நலா கதே நம துனா மத நல்ல நமனா. ஜெப வீட்டுக்கு வர தடைபட்டிருக்கிறவர்களையும் ஆன்லைனில் வர தடைபட்டிருக்கிறவர்களையும் கர்த்தர் கொண்டு வருவாராக, கர்த்தர் கொண்டு வருவாராக, கர்த்தர் கொண்டு வருவாராக. தேவ சித்தம், தேவ சித்தம் இந்த ஊழியத்தில் நிறைவேற்றப்படட்டும். ரிப்பரப நம சம நம துரபி கப நம 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 லப நம ரபா. ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கொஞ்ச நேரம் துதித்து அவரை உயர்த்தும்படி இந்த நேரத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் அவரை துதிக்கலாம். ஷபரப நம ரப நம லபனே. உங்க நாமம் உயரனும் என்று மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சொல்லலாமா? உங்க நாமம் உயரனும் என்று மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. யாவே ஆலே ஹalleluya. யாவே ஆலே ஹalleluya. யாவே ஆலே ஹalleluya. யாவே ஆலே ஹalleluya. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது
கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும். ஆமென். எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரனும். அல்லேலூயா. ஆமென். இயேசுவே உம் நாமமே உயரனும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சபரமனமனமனபா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரனும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகனும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. யாவே ஹாலே ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரனும். அல்லேலூயா. சொல்லலாமா? இயேசுவே உம் நாமமே பெருகனும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. யாவே ஹாலே ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya. கரங்களை உயர்த்தி யாவே ஹாலே ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya. ஆண்டவரை பார்த்து யாவே ஹாலே ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். ஆமென். பெருங்காற்றும் அடங்கி போகும்,
எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. எஸ் லார்ட். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கும்படியாய் நம்மை முழுமையுமாய் ஒப்பு கொடுத்து, நம்மை முழுமையுமாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, ஆண்டவரே நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முழுமையுமா ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஷபரபகமனமதினதியந்தனா, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உடையது. அவரை பார்த்து, ஆண்டவரே ஷிக்கல் தகினி பிரபதா கிரயந்தனா துக்னதனாசை கீந்தலே பிரபதனே. ஆண்டவரே நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்பா. இந்த வோக்கல் ஸ்ட்ரெயின் எல்லாம் மாறட்டும். ரிஷந்தரி கிரபதனலதனா. இயேசுவே இயேசுவே உன் நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். சக்கந்தரே தலாத்ரே ஷலதல்லதில்லிந்தனவேனா துரபனதா கிதிரிமனலரதேனா. ஆண்டவரே என் இயேசு நீர் நன்மைகளை தருவீரப்பா, என் இயேசு நீர் நன்மைகளை தருவீர். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சங்கீதம் 92:10 இப்படியாய் வாசிக்கிறோம். ஷல்லதல்லாத்தி கபரமனதனலனா. என் கொம்பை உயர்த்துவார். ஆமென். இந்த வார்த்தை ரொம்ப அழகா. என் கொம்பு, அதாவது எனக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம், ஆளுகை, இது எல்லாம் உயர்த்தப்படும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நிலைமை எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும், ஓய்விலானில் பாட்டாகிய சங்கீதம்னு சொல்லி இதை குறித்து எழுதியிருக்கிறது. 92வது சங்கீதம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். அது எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும்ல. காண்டாமிருகம் பார்த்திருக்கீங்களா? அது நல்ல அந்த கொம்பு ஷார்ப்பா சீவி விட்டது போல இருக்கும். அது ஒரு குத்து குத்துச்சுன்னா எல்லாம் அதுக்கு எதிராக ஓடி வருகிற, எதிராக நிற்கிற எந்த விலங்குகளும் அதுக்குள்ள நிற்க முடியாது. ஒரு அந்த டிஸ்கவரி சேனல்ல வர்ற ஒரு வீடியோ, அதில் ஒரு சிங்கம் போய் காண்டாமிருகத்தோட சண்டை போடுது. அதில் சிங்கத்தை அப்படி முட்டி குத்தி தூக்கி வீசிடுது. வீசும்போது என்னாச்சு தெரியுமா? அந்த கொம்பு சிங்கத்தோட, எப்படி சொல்ற, அதாவது கொம்புல சிங்கத்தோட காலு பிஞ்சு வந்துட்டு மாட்டிக்கிடுது. இப்படி அதனுடைய பலன் அதிகம். பைபிளில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அழகா ஒரு வார்த்தை இருக்குது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த
ஒரு பலன். யாருக்கு? அவருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறாருங்க. காண்டாமிருகத்தின் ஒத்த பலன். காண்டாமிருகத்தின் ஒத்த பலன் அப்படின்னா அவ்வளவு பலனுள்ள ஒரு மிருகம், நல்ல பலனுள்ள ஒரு மிருகம், நல்ல பலனுள்ள ஒரு மிருகம். அந்த பலனை நமக்கு கொடுப்பாராக, நமக்கு கொடுப்பாராக. என்னாகமம் 23:22 எப்படியாய் வாசிக்கிறோம்? என்னாகமம் 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அமேன். அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனுள்ள ஜனத்துக்கு விரோதமான மந்திரவாதமும் கிடையாது, விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. அல்லேலூயா. இந்த நாளில் எனக்கு அன்பான என் சகோதரனே சகோதரியே, ஏதோ ஒரு மாந்திரிகத்தின் கட்டு, ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்குள்ள நீங்கள் போராடுற சூழ்நிலை இருக்குன்னா, வார்த்தை சொல்லுது உங்களுக்கு விரோதமான மாந்திரிகம் கிடையாது. அப்புறம் எப்படி அது கிரியை செய்யுது? எப்படி அது கிரியை செய்யுது? அது கிரியை செய்யறதுக்கு ஒரு காரணம், அது கிரியை செய்யறதுக்கு ஒரு காரணம். நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஏதோ ஒரு இடத்துல தவறுகிறது காரியம் இருந்தனா, ஒரு வாசலை நம்ம திறந்து வைக்கிறோம் சத்துரு கிரியை செய்கிறதுக்கு. அதனால தான் அந்த காரியம் நடக்கு. ஆண்டவரே, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்று சொன்னீரே, அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. ஆமென். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எஸ், ஐ பிலீவ். நான் நம்புறேன்ப்பா. அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு தாங்கப்பா. அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு தாங்க. ஜஸ்ட் ஆஸ்க். ஆண்டவரை கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட, அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், ஐ நீட் இட், எனக்கு தேவைப்பா. அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். சோர்வுக்குள்ள இருக்கிறீங்களா? பலவீனத்துக்குள்ள இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பலன் வருகிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்தின் ஒத்த பலன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஆமென். அல்லேலூயா. நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஊச்சி போல வரும். இப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஊச்சி போல நல்ல ஷார்ப்பா இருக்கும். அந்த பலன் தேவன் நமக்கு அதை கொடுப்பார். தேவன் நமக்கு அதை கொடுப்பார். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு உண்டுன்னு சொன்னீங்களே, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொன்னீங்களே, இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு உரியது தானே, எனக்கு அதை தாரும், எனக்கு அதை தாரும். ஜஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ரஷக்கத்துரி பிகந்தராக்கி தரமனதனா ருக்கந்தரிஷி கந்தலி பிரவத்தனமதனலரதியந்தனா பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியை, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியை, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியை, நாங்கள் கனமடைய ஊற்றிடுமே
ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே, அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே, ஆற்றிடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே, தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே.
ஷலரலரதியாந்தரா. அசைவாடுகிற தெய்வம், விடுதலை கொடுக்கிற தெய்வம், Hallelujah. மாற்றத்தை கொடுக்கிற தெய்வம், Amen. சத்ருவின் சகல அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் விலக்கி மீட்டுக் கொள்ளுகிற தெய்வம். Amen. அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் பலனடைய சோர்ந்து போய் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே ஏற்பட்ட பலவீனங்களினால் அல்லது அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், சூழ்நிலைகள், அந்த பிரஷர்னால ஒரு சோர்வுக்குள்ள கிடக்குறீங்களா? சோர்ந்து போய் கிடக்குறீங்களா? ஆண்டவர் சோர்வையெல்லாம் மாற்றுவார், சோர்வையெல்லாம் மாற்றுவார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமது கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர பண்ணுவார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர பண்ணுவார். ஆண்டவரே, நான் தொடர்ந்து உம்மை துதித்து, உம்மை மகிமைப்படுத்தி, உம்மை உயர்த்த எனக்கு கிருபையை தாரும். என் பலனெல்லாம் நீர்தானையா. ஆமென். ஷலரலரதியந்தனா. ஆமென். சொல்லலாமா? என் பலனெல்லாம் நீர்தானையா. Amen. ஷலரலரதியந்தனா. ஆண்டவரே, ஸ்தரதியாங்கந்தரகதனமதனமா. சுக்குல்துகுது பிரமதனதியாங்கந்தனமதனலதமா. ஆண்டவரே, என் பலனெல்லாம் நீர்தான். Amen. Hallelujah. என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினாள். Amen. ஆமென். Hallelujah. என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினாள். ஷபரமனமதனவனா. கிருபை கிருபை. ஷலரலரதியந்தனா. சக்கத்தூரி கந்தரே மரபனலரதனா. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். நமக்கு ஒரு பலன் உண்டு. அந்த பலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். Amen. ஆமென். Hallelujah. பலனாக நம்ம கிறிஸ்து நம்மளோட இருப்பதனால நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயம் பெற்று எழும்ப முடியும். Amen. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. Hallelujah. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. Hallelujah. ஷங்கர் ரகதை நதியான் தனகதனமா. Hallelujah. இயேசுவே, என் பலனாக நீங்க இருக்கிறீங்கப்பா. ஷபரபனமரமா. மரபல்லதோ மரபல்லமோ. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். இயேசு நமக்கு கிருபை தருகிறவர். இயேசு நமக்கு கிருபை தருகிறவர். அவர் நமக்கு கிருபை தருகிறவர். அவர் நமக்கு கிருபை கொடுக்கிறவர். நமக்கு அவர் பலனா இருக்கிறார். அந்த பலனாகிய கர்த்தரை அண்டிக் கொண்டு, ஆண்டவரே, அந்த பலனிலே நான் நிலைத்திருப்பேன். அந்த பலனிலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பலனிலே நான் நிலைத்திருப்பேன்ப்பா. நான் நிலைத்திருப்பேன்ப்பா. என் பலனாக அவர் இருக்கிறார். ஆண்டவர், என் பலனாக இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என் பலனெல்லாம் இயேசு தான். என் பலனெல்லாம் இயேசு தான். என் பலனாக கிறிஸ்து இருக்கிறதுனால, என் பலனாக கிறிஸ்து இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஜெயம். எனக்கு எந்த பயமும் இல்லை. எனக்கு கவலை இல்லை. எனக்கு துக்கம் இல்லை. எனக்கு துயரம் இல்லை. ஹல்லேலூயா. Hallelujah. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். விடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே,
எல்ரோயி என் தகப்பனே, ஏகோவா என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, ஏகோவா என் ராஜனே, ஏகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, ஏகோவா என் ராஜனே, ஏகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே. சொல்லலாமா? எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, ஏகோவா என் ராஜனே, ஏகோவா என் ராஜனே. அவர் நமக்கு பலனா இருக்கிறாருங்க. அந்த பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அது கர்த்தர் கொடுக்கிறது, கிறிஸ்து கொடுக்கிறது. அந்த பலன் அவர் சமூகத்தில் கிடைக்கும், அவர் பிரசன்னத்தில் கிடைக்கும், அவருடைய ஆளுகையில் கிடைக்கும், அவருடைய பரிசுத்தத்தில் கிடைக்கும், அவருடைய வழிநடத்துதலில் கிடைக்கும். ஆண்டவரே, என் பலனெல்லாம் நீங்க தான், என் பலனெல்லாம் நீங்க தான்ப்பா. நான் உங்களையே நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரை நோக்கி பார்த்து, என் பலனெல்லாம் நீங்க தான், என் பலனெல்லாம் நீங்க தான். என் தெய்வம் நீர் கூடவே இருந்து என்னை வசனம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிறேன். இதுவரைக்கும் ரெஸ்டோரேஷன் ஃபுல்லா பார்த்தோம். இதுவரைக்கும் ரெஸ்டோரேஷன். அதுல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது, கிறிஸ்துவே நம் பலன், கிறிஸ்துவே நம் பலன். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என் பலனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்பா, நீர் என் பலனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்பா. பலன் கிறிஸ்துவே என் பலன், கிறிஸ்துவே என் பலன். ஆண்டவரே நீர் என் பலனாய், ஆண்டவரே என்னோடு கூட இருந்து சபலமனமதனமனா ஆண்டவரே என்னை நடத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். அரகதனமோஷிக்கி நிதனலரத்தியாந்தனா. ஆண்டவரே, அப்போஸ்தலர் 1:8 இப்படியாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:8 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியா மாறுறதுக்கு எனக்குள்ள ஒரு பலன், எனக்குள்ள கர்த்தர் கொடுக்கிற ஒரு பலன். ஆண்டவரே, எனக்கு அந்த பலன் வேண்டும். நீர் தருகிற அந்த உன்னத பலன், உன்னத பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத பலன். வசனம் அப்படி சொல்லுது, உன்னத பலன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 24:49 அதை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா 24:49, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உன்னதத்திலிருந்து வரும் பலன் எதை குறிக்கிறது?
பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அதனால்தான் அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் அந்த 9வது வசனம் 10வது வசனத்தில் 8வது வசனத்தில் நாம் வாசித்தோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. ஆமென். நமக்குள் இருக்கிற சோர்வு, நமக்குள் இருக்கிற பலவீனம், நமக்குள் இருக்கிற நெருக்கம் எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை. அது என்ன? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை. அவருடைய பலனால் நிரப்பப்படும் பொழுது அந்த பலன் நம்மை அவருக்காய் சாட்சியுள்ளவர்களாய், அவருக்காய் எழும்பி சாட்சி சொல்லுகிறவர்களா நம்மளை மாற்றும். அல்லேலூயா. சாட்சி சொல்றதுக்கு முதல்ல எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப சாட்சிகளா இருப்பீங்கன்னா என்ன? அவருக்காக என்னுடைய வாழ்க்கையை அவரை போல பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்குள் அவர் தருகிறார். அல்லேலூயா. அவருக்காய் பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எஸ், நான் உங்களுக்கு சாட்சியா நான் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு சாட்சியா நான் ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிபூர்ணமா அர்ப்பணிக்கிறேன்பா. என்னை பரிபூர்ணமா அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாய் ஆண்டவரே நான் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் இதை சொல்லுவோம்? கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட அந்த ஒப்பு கொடுத்து அதன் பின்பு ஆவியானவர் நடத்துகிறபடி நாம போகலாம். ஆண்டவரே, நான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் சொன்னீங்க. அந்த பலன் சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்மாவிலே பரிசுத்த ஆவியானவரை எனக்கு நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது, எனக்குள்ளே அவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் அடைகிற பலன், பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற பலன். அந்த பலன் வரும் பொழுது நான் சாட்சியா ஜீவிப்பேன். அவருக்கு சாட்சி சொல்றது ஒரு வகை, ஆனால் சாட்சி உள்ள ஜீவியம். நம்மை பார்க்கிறவர்கள் எஸ், மெய்யாகவே இவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனிதன், இவன் கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுகிற ஒரு மனிதன் என்று சொல்லத்தக்கதாய் ரிதனதன தியாந்தனா மரகதன மதுரிபி ಶಮನವದನಲ ದಿಯಾಕಿತ್ತರೆ மரகதன மதுரிபி சந்தனா. ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே, எஸ், நான் உமக்கு சாட்சியாய், நீங்க சொன்னீங்களே நீங்கள் என் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீங்கல்ல, உமக்கு சாட்சியாக என்னுடைய ஜீவனம், நான் ஒபீடியன்ஸ்ல என்கிட்ட என்னெல்லாம் குறை எனக்கு சொல்லுங்க. என்னை பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்குறாங்களா? என்னுடைய கொடுத்தல் எப்படி இருக்கிறது? என்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஒரு பிரச்சனை, ஒருத்தர் வந்து பேசும் பொழுது அந்த பிரச்சனையில் நான் பயப்பட்டு அல்லது கவலைப்பட்டு நொறுங்குகிற மாதிரி நடக்கிறேனா? அல்லது அந்த பிரச்சனையை அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி விசுவாசத்தோட பயப்படாம அதை எதிர்கொள்றேனா? அதுவும் என்னது? அவரை பின்பற்றுகிறவங்க கவலைப்படுகிறது இல்லை. ஆமென். அவரை பின்பற்றுகிறவங்க கவலைப்படுறது இல்லை. பிதாவே, நான் கவலைப்படாம இருக்கேன். ஆண்டவரே, கவலையற்ற ஒரு ஜீவியம், இந்த உலகத்தின் வாழ்க்கைகளை, பிரச்சனைகளை குறித்து கவலையற்ற ஒரு ஜீவியம். ஓஹோ, கவலைப்பட்டாலும் அப்ப ஆண்டவரை மாதிரியா காட்ட முடியாதா? இயேசுவின் இடத்தில் எந்த இடத்துலையும் கவலையே இல்லைங்க. அவர் சொல்றாரு, கவலைப்படுகிறதுனால் நீங்கள் ஒரு முழம் கூட்டிட முடியுமா? கவலைப்படுறதுனால என்ன செஞ்சிட முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்காது. அப்பா, நான் கவலைப்படாம இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தரை சார்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தரை அண்டிக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க.
கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் அப்படின்னு சொன்னா அவனை பார்க்கும்போதே அவனுக்குள்ள ஒரு சமாதானம், அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏய், உனக்கு கவலையே இல்லையா? அவர் தான் உயிரோடு இருக்கிறாரப்பா, நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லுகிற அந்த செயல். பொதுவாக நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா? அப்படின்னா என்ன? அதாவது ஒரு வசனம் உண்டு, முகம் மலர்ச்சியை தரும் இல்லையா? அது அழகான வார்த்தை. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். ஆமென். அப்போ முக மலர்ச்சியை கொடுக்கிறதுக்கு அதுதான் அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ரெண்டு ஒன்று தான் இல்லை? நம்முடைய தேவனுடைய வார்த்தை மன மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீதிமொழிகள் 15:13 சொல்லுது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். ஆமென். அப்போ மன மகிழ்ச்சியா நான் இருக்கிறேனா? மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறேனா? அப்போ சந்தோஷமா இருந்தா என்ன செய்யும்? அது முகத்துல தெரியும், முகத்துல தெரியும். அந்த வசனம் முடிக்கும் போது சொல்லுது, மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனிதனுக்குள் அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் பலன் அவனுக்குள் வரும் பொழுது அவனுக்குள்ள என்ன உண்டாகிறது? மன மகிழ்ச்சி, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம். அப்போ பார்த்தியாப்பா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறதுக்கு நம்ம முகத்தை பார்க்கும்போதே என்ன தெரியும்? நம்ம முகத்தை பார்க்கும்போதே ஒரு வித்தியாசம். இவனை பார்த்தா சந்தோஷமா இருக்கிறாயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அப்போ இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. பரிசுத்த ஆவியான வசனம் சொல்லுது. அது அந்த ஒரு வசனம் வாசிக்கலாமா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. வாசித்திருக்கீங்களா அந்த வசனம்? அது ஹல்லேலூயா. ரோமர் 14:17. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும். முதல்ல என்ன சொல்லுது? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் புசிக்கிறது குடிக்கிறது எல்லாம் கிடையாது. இந்த உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து அது பேசல. அது என்ன சொல்லுது? முதல்ல தேவனுடைய நீதியை அறியும்படி செய்கிறது. இரண்டாவது சமாதானம். மூணாவது பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷம். ஓஹோ, அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றவங்க துக்கப்பட மாட்டாங்களா? ஓஹோ, பயப்பட மாட்டாங்களா? ரோமர் 14:17. ரோமர் 14:17. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தா அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? சந்தோஷம், சமாதானம். அது அவர்களுக்குள்ள உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எனக்கு வேண்டியது என்ன? பிரச்சனை நல்லா கவனிங்க. கவலை ஒரு மனிதனை அவிசுவாசத்துக்குள் தள்ளும். கவலை இருந்தா நமக்குள்ள விசுவாசம் போயிடும். கவலை இருந்தா என்ன ஆகும்? விசுவாசம் போயிடும். கவலை இருந்தா விசுவாசம் எங்கே போகுதுன்னே தெரியாது. ஆனா கவலையை விட்டுட்டு சந்தோஷப்படுறது,
ஐயோ இவ்வளவு பிரச்சனை இருக்கே, பிரச்சனையை பெருசு பெருசா பார்க்கறது. பிரச்சனையை பெருசா பார்த்த ஆளுங்க யாரு? எங்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்? அந்த கானான் தேசத்துக்குள்ள போய் சுத்தி பார்க்க போறாங்கல்ல 12 பேர். அவன் என்ன சொல்றான் பாருங்க. யாத்திராகமோ என்னாகமத்தில் இருக்குது. என்னாகமோ 13:13. என்னாகமோ 13:13. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? மாற்றி சொல்லிட்டனோ? சாரி, 13:33. சாரி, என்னாகமத்தில் 13வது அதிகாரம் 33. அங்கே ராட்சச பிரதியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். அல்லேலூயா. அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து. அதாவது நிறைய பேரு பிரச்சனையை பார்க்கிற விதம் இப்படிதான். கொஞ்சம் அவங்க சொல்றாங்க பாருங்க, எங்கள் பார்வைக்கு நாங்க எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். சரி, என் பார்வைக்கு அப்படி இருந்தேன்னு சொல்றது ரைட்டு. அவர்கள் பார்வைக்கும் அப்படிதான். அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? என் பார்வைக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஆனா அவங்க பார்வைக்கு நாங்க இப்படி இருந்தோம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? பயம் நிறைய கற்பனையை கொண்டு வரும். அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? பயம் என்ன செய்யும்? கற்பனையான சிந்தனைகளை நமக்குள்ள கொண்டு வந்துடும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரை கண்டோம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் ராட்சசம் போல பார்க்கறதுனால கவலைப்படுறது. இந்த கவலைப்பட்டு ஐயோ இந்த பிரச்சனை என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ. அதனாலதான் ஒரு அழகான தேவ மனுஷன் இப்படி சொன்னார். அருமையான தேவ மனுஷன், உன் பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் சொல்லாத. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் உன் பிரச்சனைகிட்ட சொல்லு. அல்லேலூயா. அது ஒரு நல்ல அனுபவம் இல்ல? நல்ல அனுபவம் இல்ல? அப்போ என் பார்வைக்கு நான் இப்படி இருந்தேன்னு சொல்லி அவன் சொன்னது, அவன் பிரச்சனைய பெருசா பார்த்தான். ஆனா இவன் சொன்னபடியா நடந்துச்சு. பின்னாடி என்ன நடந்துச்சு பாருங்க. 2 பேர் உறுதியா சொல்றான், இல்ல இல்ல அந்த தேசத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார், நம்ம போய் ஜெயிப்போங்கிறான். அந்த 2 பேரை தவிர மற்ற அவ்வளவு பெரிய ஆண்டவர் என்ன செஞ்சார்? வனாந்தரத்துல காலி பண்ணிட்டார். இவங்க 2 பேர் தான் கானானுக்குள்ள போய் சேர்ந்தாங்க. மோசையும் போல ஆரோனும் போல. அதுக்கு காரணம் வேற. ஆனா நல்லா கவனிங்க, அதுக்கு பின்னாடி இவங்க பார்வைக்கு ராட்சதர்கள் போல இருந்த அந்த ராட்சச கூட்டத்தை தான் அழிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ராட்சச கூட்டத்தை தான் அழிச்சான். அப்போ தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா? தேவன் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா? அப்ப நாம பார்க்க வேண்டியது பிரச்சனையே இல்லை, அவர் அவங்களை அழைச்சி கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம்னு சொல்றாரு. ஒரு திராட்சை கொலையை 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தான்னு பைபிள் சொல்லுது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு இடம். அதனால தான் அங்க ராட்சதர்கள் இருந்திருக்கலாம். அவன் சொன்ன காரியம் உண்மையா இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அந்த இடத்துல என்ன பண்ணுச்சு? அவங்களை அதை சுதந்திரிக்கும்படி செய்தது. அல்லேலூயா. அப்போ கவலை என் பிரச்சனைய பெருசாக்கிக்கிட்டே காட்டுது. ஆனா தேவ பலன்
பரிசுத்த ஆவியானவர் வரும்போது கவலையை பத்தி, பிரச்சனையை பத்தி கவலைப்படுறதுக்கு எனக்கு இடம் கொடுக்காம, நான் யார் என்பதையும், கிறிஸ்துவுக்குள் எனக்கு இருக்கிற கிருபை இன்னது என்பதையும், தேவ தயவு இன்னது என்பதையும் காண்பிக்கும்படி தேவனுடைய அனுக்கிரகம் அதிலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. சொல்லி புரிஞ்சுட்டா? அப்போ காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்னு சொல்றாரே, பழைய ஏற்பாட்டில் அந்த பலன் இருந்ததுனால தானே அவன் போய் என்ன செய்ய முடிஞ்சு? அதாவது எகிப்திலிருந்து அடிமையா புறப்பட்டு வந்தவன் விடுதலையாக்கப்பட்டு வர்றான். தேவன் பல அடையாளங்களை, அற்புதங்களை அவன் கண்களுக்கு முன்னாக செய்கிறார். ஆனா ஆண்டவர் சொன்னதை நம்புறதுக்கு அவனுக்கு இருதயம் இல்லை. ஆண்டவர் சொன்னதை நம்புறதுக்கு அவனுக்கு இருதயம் இல்லை. நம்மகிட்ட ஆண்டவர் கேட்கறது தான், நம்புறியா? நம்புறியாப்பா? என் மகனே, என் மகளே, முதல்ல நம்புறியா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா, நாம் வாசித்த ரோமர் 14:17 படி, ரோமர் 14:17 படி ஆண்டவர் என்ன செய்யறாரு? தேவனுடைய ராஜ்யமானது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்னைய எப்பொழுதும், அதனாலதான் பவுல் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏன் கவலைப்படுறதுனால ஒண்ணுமே நடக்காது. கவலைப்பட பிரச்சனை பெருசாயிட்டே இருக்குமே தவிர அதுல ஒரு சின்ன மாற்றத்தை கூட நீங்க பார்க்க முடியாது. ஒரு சின்ன மாற்றத்தை கூட பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கலாம். உங்களுடைய படிப்பை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து, அல்லது உங்களுடைய குடும்பத்தின் நிலைமைகளை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் திட்டம் தெளிவா சொல்றாரு, என் பலன் உனக்குள் வரும் பொழுது நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நீ கவலைப்பட்டா என்ன நடக்கும்? உன் பிரச்சனை பெருசாயிட்டே இருக்குமே தவிர அது குறையாது. அவன் சொன்னது போல ராட்சசம் போல தெரிஞ்சான். என்ன வாசித்தோம் இல்லையா? என்னாகமம் 13:32 வாசித்தோம் இல்லையா? 33 வாசித்தோம். ராட்சச போர். பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு நம்மை தடை செய்கிறவைகள், நமக்கு விரோதமாக இருக்கிறவைகள். கேட்கலாம், ஆனா எப்படி பிரதர் இதை ஓவர் கம் பண்றது? ஒரே வழிதாங்க, ஆவியானவர் துணையோட தான் செய்ய முடியும். திரும்ப திரும்ப அதை கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் சமூகத்துல சொல்றேன், நாங்க ஊழியத்துக்கு வந்த, அதாவது முழு நேர ஊழியத்துக்கு வந்த போது 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஆரம்பத்தில் நிறைய கவலை எனக்குள்ள நிறைய கவலை. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், பிரச்சனை வரும்போது அது நடக்கும். அந்த சூழ்நிலையை சந்திக்கும் போது, எதிர்பார்க்கும் போது, எதிர்நோக்கும் போது கொஞ்ச நாள் நம்மகிட்ட இருந்த சில செட்டில்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு கொஞ்ச நாள் போச்சு. ஆனால் ஒரு பயம், அடுத்து என்ன செய்யறது? இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் செயல்படலைங்க. சொல்றேன், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் செயல்படலைங்க. ஒரு நாள் ஆவியானவர் உணர்த்தினார், ஆண்டவரே உங்க சித்தப்படி நான் ஆசீர்வதின்னு கேட்டேன். ஆரம்பத்தில் எங்களுக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்து எங்களை நடத்தி கொண்டு வந்தார். ஒரு வேலையிலிருந்து ஓடி போயிட்டு அந்த வேலையை வச்சு ஓடிட்டு இருந்ததுனால அதில் ரொம்ப பெருசாக அந்த நிறைய விசுவாசத்தில் மாற்றி இருந்தார். பட் இருந்தாலும் என்னாச்சு, அந்த வேலை மேலே இருந்த அந்த அந்த நம்பிக்கை பெருகிவிட்டது. அப்படி தானே சொல்லணும். அதை ஐயோ நாளைக்கு இப்போ வேலை இல்லை, அப்போ நாளைக்கு சம்பளம் வராதே, என்ன செய்யறது? ப்ராக்டிக்கலான கவலை. ஆவியான ஒரு உணத்தை பேசினார். ஒவ்வொரு மாதமும் எப்படியோ உருட்டி புரட்டி நடத்திடுவார். ஆனால் நம்மகிட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார்.
நான் சில மாதங்களுக்கு முன்பு இதே ஜெப வீட்டில் வச்சு சொல்லும்போது சொன்னேன், ஆவியானவர் சொல்லி கொடுத்தது, நீ எப்போவுமே வழக்கமாக என்ன ஜெபம் பண்ணுவேன்? உங்கள் சித்தப்படி எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அது போதுங்க, நம்மளை நடத்துவாருங்க. எங்களை அப்படி தான் நடத்துகிறார். இன்றைக்கும் தேவைகள் இருக்கு. ஹவுசிங் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, பர்சனல் லோன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் அதை கெட்டுறதுக்கு உதவி செய்கிறார். பிள்ளைங்க படிப்பு இருக்குது. சென்ற மாதத்தில் ஆண்டவரே என்ன செய்வேன்னு காத்திருந்த பொழுது ஒரு ஆலோசனை வந்தது, அதை குறித்த தகவலை அனுப்புன்ட்டு. ஒரு சிலருக்கு நான் அதை அனுப்பியிருந்தேன். கர்த்தருடைய பெரிய கிருபையில அந்த தேவையை கர்த்தர் சந்தித்தார். அந்த பெரிய அந்த 4 மாத தேவை சந்தித்தார். அதை கொண்டு போய் ஸ்கூல்ல கட்டணும். முதல் நேரம் எங்க பிள்ளைகளுக்காக, கர்த்தருக்கு முன்னாடி சொல்றேன், எங்க பிள்ளைகளுக்காக முதல் நேரம் வேறு ஒரு நபர் மூலமாய் அந்த பணம் கட்டப்பட்டது. இது வரைக்கும் ஆண்டவர் எங்களை அப்படி வச்சதில்லை. அப்ப பாருங்க, கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய செயலை, தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க முடியல. ஆனால் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் அதை செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் தைரியமா சொல்றேன், கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் குறைக்கவும் முடியாது. உங்க பிரச்சனை இல்லை பிரதர், நீங்க பண பிரச்சனையை சொல்றீங்க, என் பிரச்சனை இது அதுன்னு சொல்லி நீங்க எந்த பிரச்சனையை சொன்னாலும் நீங்க அதை நினைச்சு கவலைப்பட அதுல உங்களுக்கு ஜெயமே இருக்காது. என்னுடைய அனுபவத்திலிருந்து, எனக்கு என்னை ஆண்டவர் உருவாக்கி பழக்கி வைத்ததிலிருந்து நான் வேத வசனத்தின்படி உங்களுக்கு அதை சொல்றேன். அப்ப நான் என்ன செய்யணும்? மலை போல இருக்கிறத பார்க்காத, இதை தந்தவர் அதை தரமாட்டாரா, இதை செஞ்சவர் அதை செய்ய மாட்டாரா, எனக்காக செய்வார். வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே கண்முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. பிரியமானவர்களே, உங்களைப் போல வசனம் சொல்லுதுல, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். உங்களை போலதான் நானும். ஆண்டவற்றை கேட்கிறோம், வழிகளை திறக்கிறார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சீக்கிரமாக இந்த காரியங்கள் முடிக்கப்பட வேண்டும். இந்த லோன்ஸ் எல்லாம், பிள்ளைங்க படிப்பும் இன்னைக்கு இன்னும் ஒரு 5 to 7 வருஷம் பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்கிறது குறைந்தபட்சம். ஜெபித்துக் கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த ப்ரேயர் பாயிண்ட் அனுப்புறது, வாரந்தோறும் அனுப்புகிற ப்ரேயர் பாயிண்ட்ல இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். வியாழக்கிழமை ப்ரேயரில் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல பிரியமானவர்களே, நம் வழிகளை வாய்க்கச் செய்கிறவர் கர்த்தரே.
அதனால கவலைப்பட்டு கலங்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியாது. இதை எப்படி சமாளிப்பேன், இது எப்படி நடக்கும், இவ்வளவு பெரிய காரியமா இருக்கே, இதுல எனக்கு இதற்குரிய ஆலோசனை என்ன, இதை சரிப்படுத்துறதுக்கான வழி என்ன, நீங்க அதை குறித்து கவலைப்படலாம். ஆனால் கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட, ஒரு சின்ன பீஸ் நகட்டி நம்மளால் வைக்க முடியாது. ஆனா வானாதி வானங்கள் படைத்திருக்கிற தேவன் நம்மை விசாரிக்கிறவர். வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். வச்சிட்டு விட்டுறணும். சிலர் ஜெபத்துல வச்சிட்டு திரும்ப எடுத்துக்கிடுறது. ஜெபம் பண்ணிருப்பாங்க, உருக்கமா வாஞ்சையா கண்ணீரோட ஆண்டவர்ட்ட ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. ஆனா திரும்ப அதை எடுத்துறது. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை விடுதலையாக்குகிறவர். மாதாந்திர தேவையா இருக்கலாம். நான் 2016 என்று எண்ணுகிறேன், ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்காக செப்பரேட் பண்ண நேரம், பிரிச்சு எடுத்த நேரம். 2009 ஊழியத்தின் அழைப்பை தந்தவர் ஹைதராபாத் பட்டணத்திலே வேலைக்கு கொண்டு போய் அங்கே வேலை செய்து கொண்டே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக வைத்தார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஏறக்குறைய 14 வருஷம் ஊழியத்தை செய்தே, வேலை செய்து கொண்டே ஊழியத்தை செய்யும்படி தேவன் கிருபை தந்தார். அவர் அறிவார், 14 வருஷத்துல எங்களுக்கு லீவு நாள் கிடையாது. 5 நாள் வாரத்தில் கம்பெனியில் உழைக்கணும், வேலை செய்யறதுல. சனி ஞாயிறு 2 நாள், எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக அர்ப்பணிச்சிடணும். இந்த வேலை விடுற வரைக்கும் கூட இந்த நம்ம இங்க இருந்து, நாங்கள் இங்க இருக்கிற எங்களுடைய இந்த வடக்கு வேப்பலாங்குளம் கிராமத்தில் இருந்து ஒரு நாள் அமாவாசை நேரம், அமாவாசை பிரேயர் நேரம், அந்த பிரேயர் நடத்தணும். அன்னைக்கு வர்ற சமயத்தில் நேரமே இல்லை, வேலையை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, ஊழியங்கள் பெருகிட்டு வருது. அப்படி இருக்குது சூழ்நிலை, டைட்டாக இருந்துச்சு. ஏன்னா 2 நாள் தான் ஊழியம் செய்ய முடியும். இங்கே நாங்கள் வந்த பிறகு என்ன செய்தார்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிலேருந்து வேலை பார்த்ததுனால அப்படியே வேலை ஒரு பக்கம் இருக்கும், ஃபோன் வரும், மக்கள் வருவாங்க ஜெபிக்க, இப்படிலாம் ஓடிட்டே இருக்கும், நேரமே இருக்காது. சில நேரம் வேலையில், சில நேரம் ராத்திரி பகல் வேலை பார்க்குற மாதிரி இருந்த சில நேரம், இப்படியெல்லாம் நெருக்கடிகள் இருந்தது. கர்த்தர் கிருபையில் சொல்கிறேன், 2016 வேலைக்கென்று கர்த்தர், அதாவது அவருடைய ஊழியத்துக்கென்று எங்களை பிரித்து எடுத்தார். நாங்கள் 2011 டுகெதர் இன் கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஆந்திரா, அதாவது தெலுங்கானா பகுதியிலே மையமாக, ஹைதராபாத்தை மையமாக வைத்து சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் பட்டணங்களிலே ஊழியம் செய்கிற ஒரு ஊழியம், மிஷனரி ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தோடு இணைந்து வாலண்டியரா, பிரேயர் கோஆர்டினேட்டராக அதில் இருந்து ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அப்படி ஓடிக்கிட்டு இருந்த காலம், ஊழியத்துக்கு வேறு பிரிச்சு எங்களை இங்கே அனுப்புறதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்த அந்த நாட்கள் 2017 கடைசியில் தான் எங்களை கூட பேசி இங்கே அனுப்புனார். 2018 இங்கே வந்து சேர்ந்தோம். அப்போ 2016 ஒரு காரியத்தை சொன்னார் ஆண்டவர். நான் ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட வாஞ்சியாக கேட்டேன், அப்பா இப்போ எனக்கு மாதம் கரெக்டாக அந்த நாட்களில் என்னுடைய அதாவது நான் வேலை செய்கிற அந்த கம்பெனியினுடைய சம்பள நாள் வந்து 25ஆம் தேதி, மாதந்தோறும் மாதம் முடியறதுக்கு முன்னாடி போட்டுருவாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், கரெக்டாக ஒரு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுது ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஒரு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சுன்னா என் காரியத்தையும் நான் பார்த்துட்டு ஊழியத்தையும் செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். நம்ம என்னெல்லாம் இவ்வளோதான் இல்லை, நம்முடைய யோசனைகள் ரொம்ப குறுகலானதுங்க. அப்படி தான் சொன்னேன். அப்போ ஆண்டவர் கேட்டார், நான் பொதுவாக அந்த ஒரு 1.5-2 கிலோமீட்டர் நடக்கணும் டெய்லி காலையில் அந்த நாட்களில் என் வேலைக்கு போகிறதுக்கு. அப்போ நான் நடந்து போகும்போது ஆண்டவர் பேசிக்கிட்டே போகிறேன், ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றார். அப்போ பேசும்போது அவருக்கு கேட்டார், மாதந்தோறும் கிரெடிட் ஆகணுமா அல்லது
தேவைப்படும் போது வேணுமா? மாசந்தோறும் உனக்கு வேணுமா, தேவைப்படும் போது வேணுமா அப்படின்னார். இது எனக்கு இது யோசனையிலே இல்லை. நான் சொல்றேன், இது நல்லா இருக்கு. தேவை எவ்வளவு வந்தாலும் கிடைக்கும்ல, அது 1000 இருந்தாலும் சரி, லட்சமா இருந்தாலும் சரி, கோடியா இருந்தாலும் தருவார் தானே. நான் விசுவாசத்தோட ஆண்டவரே, எஸ் இதுதான் கரெக்டா இருக்கு, ரெண்டாவதே நடக்கட்டும் ஆண்டவரே, அது ஒப்பு கொடுத்தேன். நல்லா கவனிங்க, தேவனோடு நாம் உறவாடும் பொழுது தேவன் பேசுகிற காரியங்களை நாம் ஒப்பு கொடுத்துக்கிட்டே வருகிறோம். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசம் பண்ணும்போது, அந்த பாயிண்ட், அந்த இடத்துல வந்து நிற்கும் போது அதை எப்படி அணுகுகிறோங்கிறது இருக்கு. பிராக்டிக்கலா அதை செயல்படுத்த முடியுமா? செயல்படுத்தும் பொழுது அதுல நேர்மறையாய் அல்லது எதிர்மறையாய் என்ன சம்பவிக்கும்? எனக்கு அன்பானவர்களே, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிறவர். இதுவரைக்கும் தேவ சமூகத்தில் நின்று சொல்றேன், ரெண்டாயிரத்தி 2009க்கு முன்பதாக இருந்த வாழ்க்கைக்கும் அதுக்கு பின்னாடி கத்தர் கொடுத்த வாழ்க்கைக்கும் ரொம்ப வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம். பகல்ல நம்ம தியானிக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னேன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படிதாங்க வச்சார், அப்படிதாங்க வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் அப்படிதாங்க நடத்தி இருக்கிறார். இது நான் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். உங்களைப் போல நானும் ஒரு மனிதன். என் காரியத்தில், என்னுடைய விஷயத்தில் அதை செய்ய அவர் கவனமுள்ளவராய் இருப்பாரானால், நீங்க ஆண்டவரிடத்தில் நெருங்கும் பொழுது, நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, நீங்கள் செய்வதும் வாய்க்கத்தக்கதாய், நீங்கள் செயல்படுத்துவதும் வாய்க்கத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் கிரியை செய்வார். நல்லா கவனிங்க, உங்களுக்கு வருகிற வரத்தில், வசனம் சொல்லுது வரத்தில் எல்லாம், பழைய ஏற்பாட்டில் தான் 10ல் 1ங்கிறது, புதிய ஏற்பாடு 10ல் 1 கிடையாது. வெளிப்பாடுள்ள காணிக்கையை கொடுக்க வேண்டும், வெளிப்பாடுள்ள காணிக்கையை கொடுக்க வேண்டும். அது தேவன் விரும்புகிறார். அப்போ நான் எப்படி செய்யணும்? தேவன் எனக்கு சொல்லுகிறேன், தேவன் எனக்கு வெளிப்படுத்துகிற அந்த காணிக்கையை நான் அறிந்து செயல்படும்படியாய், அந்த காணிக்கையை கொடுக்கத்தக்கதாய் நான் நடக்க வேண்டும். அல்லேலூயா. 1. ஏன்னா எங்களை ஆரம்பத்தில் எங்க வழிகளை சரி பண்ணவர், கரெக்ட் பண்ணவர் ஒரு காரியத்தை செய்தார். எங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைகளிலே சிக்கி இருந்தோம். மிகுந்த பிரச்சனைகள் மத்தியிலே வசனம் சொல்லுது இல்லையா, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று. அதே போல உபத்திரவத்தின் பாதையில் கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்தார். அங்கிருந்து தான் எங்களை அழைத்து கொண்டு வந்தார். அந்த தேவன் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் பொய்யா போகாதுங்கிறதுக்கு நான் சொல்ற சாட்சி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கெல்லாம் ஒருவேளை இங்கே இருக்கிறவங்களுக்கு இதை குறித்து நான் சொல்ல போகிற காரியத்தை குறித்து தெரிந்திருக்கலாம், அல்லது சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். எங்கள் வாழ்க்கை, என்னுடைய இளம் வயது, என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்பதாக, திருமணத்துக்கு பின்பதாக 1 வருஷத்துக்கு மேலே சிரமப்பட்டிருக்கோம், வாழ்க்கையில் வேதனைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலே ஒரு வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு இருந்தால் கூட என்ன செய்யணும், அதாவது ஒரு கிராசரிஸாக இருக்கட்டும், அல்லது வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான, அல்லது ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஏதாவது வாங்கணும்னா என்ன செய்யணும்? பக்கத்தில் இருக்க கடையில் ஒரு சீட்டு எழுதி கொடுத்து, இந்த பழக்கம் இன்னும் இருக்குது நிறைய இடத்துல, 1 மாதம் கழிச்சு கொடுக்குறேன், 2 மாதம் கழிச்சு கொடுக்குறேன்னு வாங்கிட்டு வருவாங்க. அவன் 4-5 நேரம் எழுதி அவன் எக்ஸ்ட்ரா எழுதுறானான்னு தெரியாது, அவன்கிட்ட தான் நட்டு வச்சிருப்பான், நம்மகிட்ட தரமாட்டான். இப்படி அந்த ஒரு அடிமைத்தனம். ஆனால் தேவன் அதிலிருந்து எங்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையில் எப்போ விடுவித்தார் தெரியுமா? இவ்வளவு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். கர்த்தருக்கென்று கொடுக்கிறதை சரியா எடுத்து வச்சு கொடு அப்படின்னு. அந்த நாட்களில் எங்களை நடத்தின ஊழியக்காரர்களுக்கு அதை கொடுக்கும்படி கர்த்தர் வைத்தார். நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். அந்த சம்பளத்தில் ஒவ்வொரு ரூபாயும் எனக்கு அவசியமான பணம். ஆனாலும் என் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அது எப்படி நடத்தினார்னா, சம்பளம் அப்போ 30,000 நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் கரெக்டாக. அதில் அந்த வரி
10% டேக்ஸை பிடிச்சிட்டு கொடுத்தாரு அந்த ஓனர். உடனே இருதயத்தில் ஒரு வார்த்தை, உலக மனுஷன் அவனே அவனுக்குரிய அரசாங்கத்துக்கு கட்டணும்னு சொல்லி டேக்ஸை பிடிச்சிக்கிறான், ஆண்டவர் நம்ம கையில தந்துட்டு தானே கேட்கிறாரு. இந்த எண்ணம் எனக்குள்ள உண்டாச்சு. உடனே ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், அப்படியே 10ல் ஒரு பாகத்தை எடுத்து ஆண்டவருக்கு வச்சு யாருக்குப்பா கொடுக்கணும் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஊழியக்காரங்களுக்கு தான் அனுப்பிட்டேன். மணி ஆர்டர் அனுப்பியிருக்கேன் நிறைய நாள். கர்த்தர் அறிவார். அப்போல்லாம் பேங்கிங் இவ்வளவு ரொம்ப வாஸ்தாக இம்ப்ரூவ் ஆகலை. மணி ஆர்டரு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக பேங்க்லேருந்தே அவன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், பேங்க்லேருந்தே அனுப்ப முடியும். அந்த நாட்கள் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருந்தது. அப்புறம் ஊழியங்களுக்கு அனுப்பினேன், ஊழியக்காரங்களுக்கு அனுப்பினேன், என்ன நடத்தின ஊழியக்காரங்களுக்கு அனுப்பினேன், நான் கேட்ட ஊழியக்காரங்களுக்கு அனுப்பினேன். இப்படிலாம் நடத்தினார் கர்த்தர். சில மாதங்கள் கழித்து, சில மாதங்கள் அல்ல வருஷம் இருக்கும், ஆவியானவர் தெளிவாக வசனத்தை பேசினார். அது மட்டும் இல்லைப்பா, நீ செய்ய வேண்டியது இன்னொன்று இருக்கு. ஏழைகளை நினைவு கூறும்படி செயல்படு, எளியவர்களுக்கு கொடு. இந்த காரியத்தை கர்த்தர் உணர்த்தி காட்டினார். அதிலிருந்து தான் எளிய ஜனங்களுக்கு கர்த்தர் கிருபையில சொல்கிறோம். எத்தனை பேர்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த வேலை பார்த்த அத்தனை வருஷங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு பகுதியை படிக்கிற பிள்ளைகளுக்காக அனுப்பியிருக்கிறோம். கர்த்தர் அறிவார். பாருங்க, இதை செயல்படுத்த செயல்படுத்த செயல்படுத்த, எப்படி என்னுடைய நெருக்கத்தின் பாதையில் நான் அதை செயல்படுத்த எனக்கு தேவன் உதவினார். நான் அதை செய்யும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதத்தின் வாசல் அடைபடாமல் அது தொடர்ந்து வரும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. வேத வசனத்துக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறது நாள், தேவனுடைய வார்த்தைக்கு ஒருத்தர் கீழ்ப்படுகிறது நாள், தேவன் தருகிற நன்மையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அன்பான என் சகோதரனே சகோதரியே, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் தான் 10ல் 1, அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆனால் குறைஞ்சபட்சம் 10ல் 1 கொடுக்க தேவன் கிருபை தருவாராக. சிலது 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 1000 ரூபா கொடுக்க ரொம்ப ஈஸியாக தெரியும். நான் என்னுடைய வேலையை விடும்போது என்னுடைய சம்பளம் 1,00,000 ரூபாய்க்கு மேலே. என்ன வருமோ எவ்வளவு வருமோ அதில் 10ல் ஒரு பகுதியை குறைஞ்சபட்சம் எடுத்துருவோம், ஆண்டவருக்கு கொடுப்போம். தேவ பலிபீடத்திலிருந்து சொல்றேன். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, இன்னைக்கும் கர்த்தர் தருகிற அந்த காணிக்கை பணத்திலிருந்து கூட என்ன செய்யறோம், ஆண்டவருக்குன்னு கொடுக்கறதுல ஒரு பகுதியை எடுத்து செலவு பண்றோம். கர்த்தர் அறிவார். ஏன் கொடுத்தல பத்தி பேசுறாருன்னு எனக்கு தெரியாது. எங்க சாட்சி மூலமா சொல்றார், உங்கள் காரியத்தில் எது தடையா இருக்கு, கர்த்தருக்காக கொடுக்க கிருபை தருவாராக. எத்தனையோ கஷ்டப்படுற ஊழியக்காரங்க இருக்காங்க. இப்போ எங்களை போல கிராமத்தில் ஊழியம் செய்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. நிறைய பெரிய பெரிய எல்லா ஊழியத்துக்கும் கொடுக்கணும் நம்ம இருக்குல்ல. எந்த ஊழியத்தையும் நான் குறை சொல்றது இல்லை. என்னுடைய பிரசங்கத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் யாரையும் குறை சொல்றதும் கிடையாது. எல்லா ஊழியமும் அவசியம். பழைய ஏற்பாட்டில் இருந்த ஊழிய முறைமை வேறு, புதிய ஏற்பாட்டு ஊழிய முறைமை வேறு. அதுவும் இப்ப இருக்கிற ஊழிய முறைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவன் ஒரு ஊழியத்தை உருவாக்கி எழுப்பாவிடில் அந்த ஊழியம் எழும்ப முடியாது. அப்ப அந்த ஊழியத்துக்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அது ஒரு பக்கம். எளியவர்களை நினைவு கூறுறதை மறந்துடவே கூடாது. இது நமக்கு அவசியம். அப்ப நம்முடைய கை செய்வதெல்லாம் வாய்க்கிறதற்கும், நாம் சந்தோஷத்தோடு சூழ்நிலைகளை அணுகுகிறதற்கும், பிரச்சனையை பார்த்து மலைச்சு போய் இதை எப்படி சமாளிப்பேன்னு சொல்லி கவலைப்படாம அதை எதிர்கொள்றதுக்கும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் ரகசியம், அதுதான் ரகசியம். அப்ப ஆண்டவரே நான் இதுல என்ன செய்யும்? ஜெபம் பண்ணுங்க. எந்த ஊழியத்துக்கு கொடுக்கணும்? நம்மை நடத்துகிறவர்களுக்கு கொடுக்கணும்னு வசனம் சொல்லுது. உங்களை நடத்துகிறவர்களுக்கு, அதாவது உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். வாசிருக்கீங்களா? வாசகலையோ? சரி, எடுத்து காட்டுறேன்.
கலாத்தியர் 6:6. கலாத்தியர் 6:6 வாசிங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், சத்தமா வாசிங்க. உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவுள். அல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எப்படியெல்லாம் நாம செயல்படுறோம்? ஏழைகளை நினைவுகூறுதல் அவசியம். உபதேசத்தை கேட்கும் பொழுது உபதேசிக்கப்படுகிறவன் அப்படின்னானது பிரசங்கத்தை கேட்கிறவன், பிரசங்கம் பண்றவனுக்கு என்ன செய்யணுமா? சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவுள். இதை நம்ம ஈசி துறையில் வாசிப்போமா? கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. வேத வசனத்தில் போதிக்கிறவனுக்கு எல்லா நன்மைகளையும் பங்கு வைத்து கொடுப்பானாக. அல்லேலூயா. ஷேர் கொடுக்க சொல்றாருங்க. பகிர்ந்து கொடுத்தா நம்ம பங்கு கொடுக்கதான். அதனால ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இருதயத்தில் எப்படி நடத்துறார், என்ன செய்கிறார்? என் பிரசங்கங்களை தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தெரியும், நான் காணிக்கையை பற்றி ரொம்ப பேசுகிற ஆள் கிடையாது. ஆவியானவர் இன்னைக்கு இந்த பாதையில் நம்மளை நடத்தியிருக்கிறார். அதனால் நீங்கள் ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்ப்பா? நான் எப்படி செயல்படணும்? உங்களுக்கு விருப்பமான காணிக்கை என்னது? நல்லா கவனிங்க. காயின் ஆபேல் 2 பேரும் ஆண்டவருக்கு பலி செலுத்துறான். ஆனால் வெளிப்பாடுள்ள காணிக்கையை செலுத்தினவன் ஆபேல். ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் கொடுக்குறான். ஆட்டுக்குட்டி தான் முதல் ஒரு மனிதனால் பலியாக கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயிருள்ள காணிக்கையாக கொடுக்குறான். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானவர் என்கிற அந்த அடையாளத்துக்கு அடையாளமா அவனுடைய காணிக்கை இருந்தது. கர்த்தரை அங்கீகரித்தார். கர்த்தரை அங்கீகரித்து அவனை ஆசீர்வதித்தார். அதனால நல்லா கவனிங்க. அங்கீகரிக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நான் இவங்களுக்குன்னு ஒரு காணிக்கை கொடுத்தேன், இந்த மாதம் என்னுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு. யூ கேன் செக் இட். தேவன் அதை அங்கீகரிக்கும் பொழுது அவர் சும்மா விட மாட்டார். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், தேவைகளை சந்திப்பார், நெருக்கடிகளை மாற்றுவார். இது கர்த்தருடைய காரியம். அப்போ நான் செய்ய வேண்டியதை செஞ்சா, நான் தேவனுக்கு பிரியமானபடி நடந்தால் தேவன் என் வழிகளை வாய்க்க செய்வார். ஒரு சிறு பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சிறு பகுதியாக இருந்தாலும் அதை பகிர்ந்து கொடுத்து பாருங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். எளியவர்களை நினைக்கிறதையும் பகிர்ந்து எடுத்து வைங்க. நீங்க எடுத்து வைக்கிற காணிக்கை ஒரு பகுதியாக பிரிக்கப்பட்டு, எஸ் இது கர்த்தருக்காக நான் செய்கிறேன், செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு குறை இருக்காது. அதுக்காக நீங்க கண்ணீர் விட வேண்டி இருக்காது. அதுல ஐயோ இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்க வேண்டி இருக்காது. அவர் அங்கீகரிச்சா உங்க மடியில் அதுக்குரிய பலனை நீங்க பார்ப்பீங்க. போன மாசம் இப்படி இருந்துச்சு, இந்த மாசம் இப்படி இருக்கு. போன மாசம் இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இந்த மாசத்துல அது மாறி இருக்கா இல்லையா? ஆண்டவர் எனக்கு அங்கீகரிச்சதுனால என் மடியில் அது திரும்ப தந்தார். அல்லேலூயா. இப்படியெல்லாம் நடக்கும். ஆமென். அப்போ பொருளாதாரத்தின் பிரச்சனைகளை பெருசா நம்ம பார்க்கிறத விட வசனத்தை கை கொண்டு நடக்கும்போது அந்த பிரச்சனை என்ன பண்ணிடுது? மாறிடுது. பரிசுத்த ஆவியானவரின் பலன் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் சாட்சியாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஏழைகளை நினைவுகூர்ந்தார் என்று வசனம் சொல்லும். யோவானிலிருந்து சுவிசேஷம் 13வது அதிகாரம் 29வது வசனம்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 29வது வசனம். யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். என்னது? 2 காரியம் சொல்றார். நினைச்சாங்களா? எப்படி நினைச்சாங்க? பண்டிகைக்கு ஏதாவது வாங்கிட்டு சொல்லியிருப்பாருப்பா. இன்னொன்று எழுதியிருக்கு, தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி தான் சீஷர்கள் வழி நடந்தார்கள். அப்ப எளியவர்களுக்கு விசாரிக்கிறது, எளியவர்களுக்கு கொடுக்கிறது, இந்த குணம் ஆண்டவராகிய இயேசு கிட்ட இருந்துச்சு. அவர் எல்லாத்துலயும் மாதிரி வச்சுட்டு போனாருங்க, எல்லாத்துலயும். இன்னொரு இடத்துல சொல்றாரு, வெந்தயம் ஒற்றலாம் முதலானவைகளில் தசபாகம் செலுத்தி நீங்கள் நியாயப்பிரமாண நீதிகளை விட்டுவிட்டீர்கள், நீங்கள் அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவைகளையும் செய்யணும், இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடாது இருக்கணும். அப்ப எல்லாமே அவசியம்தான். அப்ப ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இன்னையிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். நான் தொடர்ந்து கொடுக்கிறவளா நான் மாறட்டும். நான் தொடர்ந்து கவலையை விட்டுட்டு சந்தோஷத்தோட பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம், நீதி, சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. நீதி, சந்தோஷம், சமாதானம். நான் வாசித்த ரோமர்ல தானே வாசித்தோம், 4:17 வாசித்தோம். ரோமர் 14:17 அதில் வாசித்தோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாயிருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த சந்தோஷம் எனக்கு வேணும். ரட்சண்யத்தின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், கவலையை நான் விட்டு அகற்றுகிற ஒரு சந்தோஷம். கவலைகளுக்குள்ள ஏன் கவலைப்படுறோம்? பொருளாதாரத்தை குறித்து வருகிற கவலைக்காக தான் சில காரியங்கள் ஆண்டவர் பேசி அதில் கொடுங்களை பற்றி பேசினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நிதானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நிதானித்து பாருங்க. எந்த அளவுக்கு கவலை இல்லாமல் இருக்கிறீங்க? உங்கள் பிரச்சனையை குறித்து, உங்கள் சூழ்நிலையை குறித்து, உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து, உங்களுடைய ஆசீர்வாத குறைவுகளை குறித்து எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் என்பது அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் வருகிற சந்தோஷமா இருக்குது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அப்ப கவலைப்படாம நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என் பிரச்சனைகளை குறித்து இனிமேல் நான் கவலைப்பட மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் சே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் பிரச்சனைகளை குறித்து இனிமே நான் பயப்படவோ கலங்கவோ மாட்டேன். மாறாக என் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை பேசுவேன், என் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை பேசுவேன், என் தேவன் மேல் இருக்கிற வாஞ்சையை பேசுவேன், என் தேவன் மேல் இருக்கிற தாகத்தை பேசுவேன். உங்கள் கைகளை உயர்த்தி எஸ் லார்ட். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்குது. அந்த சந்தோஷத்தை எனக்கு தாங்க, அந்த சந்தோஷத்தை எனக்கு தாங்க. பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷத்தை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை எனக்கு தாங்க, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை எனக்கு தாங்க, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை எனக்கு தாங்கப்பா. உம் கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும். எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம், முழுமையாய் தாழ்த்துகிறோம். கிருபையில் நிலைநிறுத்தி வழிநடத்த வேண்டும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பிரியமானபடி நாங்கள் அதை கொடுக்க எங்கள் இருதயத்தை சரியாய் ஏவி
எங்களை நடத்தும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அதை கொடுப்பார். ஆண்டவற்றை ஒப்பு கொடுக்கலாமா? ரபனா தன்னமா சுன தோரிகித்தி மனதனா மகத்தே மரபே மரபதனல்ல தினமதனோ. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் பிள்ளைகளுக்குள்ள பெருகட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் கவனம் செலுத்தி ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை செய்யட்டும். நீர் அதை அங்கீகரித்து உங்களுடைய வசனத்தை ஒரு நாளும் ஆண்டவரே வீணில வழங்க விட மாட்டீர். இந்த வசனத்துக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும் பொழுது தேவரீர் நீர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் யாவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய நடத்திப்பு, கர்த்தருடைய அபிஷேகம் பெருகும்படி வேண்டி ஜெபிக்கிறேன். நீர் ஆளுகை செய்யுங்க. நீர் கிருபை கொடுங்க, தயவு கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஷபரம நமது நமன்னா கிருபையில நிலைநிறுத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் அரவணைப்பும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆளுகை செய்யட்டும். விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சத்ருவின் அதிகாரங்கள் முறிக்கப்படட்டும். கர்த்தருடைய தயவை தாரும், விடுதலையை தாரும். ஆண்டவரே, சமாதானத்தின் காரணம் கூட இருந்து ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க, ஒவ்வொரு நாளும் அதை உணர, அந்த ஆவியின் சந்தோஷத்தில் நிலைத்திருக்க ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.